எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி மாசத்தோட 30வது நாள். இன்னையோட பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்துச் செய்யழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கிப் பரசுரைப்பார் இரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவா என்ற அழகான பாசுரம். இது மங்களமாக இருக்கக்கூடிய பாசுரம். மார்கழி மாதத்திற்கு மங்களம் சேர்க்கக்கூடிய பாசுரம். எந்த ஒரு விஷயத்திலுமே முடியும் பொழுது மங்களம் பாடுவோம் இல்லையா, அதுபோலவே ஆண்டாள் நாச்சியார் மங்களமாக பாடியிருக்கக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் இருக்கிறது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், வங்க கடல் கடைந்த என்று குறிப்பிடுகின்றால். வங்கம் என்றால் வங்காள விரிகுடா அல்ல, வங்கம் என்றால் கப்பல் என்று பொருள். பகவான் ஒரு கப்பலாக இருந்து கொண்டு அந்த பார்க்கடலில் இருந்து கொண்டு சம்சார சாகரம் எனக்கூடிய இந்த கடலிலிருந்து, இந்த வாழ்க்கை கடலிலிருந்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு செல்கின்றானாம். மாதவனே கேசவனே என்று குறிப்பிடுகின்றாள். திங்கள் திருமுகச் செய்யழியார் என்று அழகான மதிவதனத்தையுடைய பெண்களாகி நாங்கள் எல்லாம் விரதம் இருந்து அங்க பறை கொண்ட ஆற்றை என்று அவனிடம் பறை கேட்டு சென்றோம் அல்லவா, அதெல்லாம் மோட்சம் பறை எல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று ஆண்டாள் இங்கு குறிப்பிடுகின்றார். அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பட்டர்பிரான் கோதை என்று தன்னை சொல்லிக்கொள்கிறாள். பட்டர்பிரான் அவர் என்ன செய்கிறார் என்றால் பைங்கமல தந்தரியல் என்று குறிப்பிடுகின்றாள். பைங்கமலம் என்றால் பசுமையான கமலம், அதாவது நல்ல அன்றளர்ந்த மலர் என்று சொல்லுவோம் இல்லையா, புதுமையாக பறித்த மலர், பசுமையான காய்கறிகள் என்று குறிப்பிடுவோம் இல்லையா, அதுபோலவே இங்கு பச்சை கமலம் என்றால் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர் என்று பொருள் கொள்ள வேண்டாம். இது பசுமையான கமலம் என்றால் அப்பொழுதே பறித்து தொடுத்த அந்த பசுமையான மாலை. தெரியல் என்றால் மாலை என்று பொருள். பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான். தன் என்றால் குளிர்ச்சி என்று அர்த்தம். அதனால் அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய அந்த பசுமையான பூக்களால் கோர்க்கப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய பெரியாழ்வாரின் மகளான கோதை நாச்சியாரான நான் இந்த பாசுரத்தை இங்கே உங்களுக்கு சொல்கின்றேன். பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. 30ம் தப்பாமல் இந்த 30 பாசுரங்களையும் யார் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் சொன்னார்களோ கேட்டார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் என்ன கிடைக்குமா? பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் என்று குறிப்பிடுகின்றால். சதுர்புஜங்கள் இருக்கக்கூடிய 2 மால்வரை தோள் என்றால் 4 புஜங்களை புஜங்களோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் உங்களுக்கு எல்லோருக்கும் என்ன கொடுப்பார் என்றால் எங்கும் திருவருள் பெற்று. இதை சொல்லுபவர்கள் கேட்பவர்கள் எல்லாருக்கும் திரு அருள். திரு என்றால் மகாலட்சுமி. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று ஆண்டாள் குறிப்பிடுகின்றார். மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்துவிட்டால் வேறு என்ன வேண்டும்? வேறு எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. அந்த மகாலட்சுமி கடைக்கண் பார்வைக்காக எல்லோருமே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த பாசுரங்களை 30 நாளும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரது கிருபா கடாட்சம், ஆண்டாள் நாச்சியோட கிருபா கடாட்சம், கிருஷ்ண பரமாத்மாவோட கிருப்பையும் கிடைக்கும் என்பது நிச்சயம். எல்லோருக்கும் பொங்கல் திருநாள், போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம்.